ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். சப்போஸ் அப்படி ஒரு இறக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க இன்னும் மென்மேலும் அவங்களுடைய வாழ்க்கையில மேலே வரத்துக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணும். இன்னும் கூடுதலா வாழ்க்கையில் இப்பயே நாங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கும், பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அழகா போகணும், இன்னும் எங்க வாழ்க்கையில அடுத்த லெவல் போகணும் ஆசைப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத நீங்க டீட்டெயிலா நம்மளுடைய கார்ட்ஸை பார்த்து சொல்றீங்கன்னு நான் எதிர்பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பொதுவாக குரு பயிற்சினாலே குருனாலே ஒரு ஆசான், டீச்சர். ஸோ அப்போ அது குரு பயிற்சி ஒரு தடவையும் நம்மளுக்கு குரு பயிற்சி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கை போகிறதுக்காக இங்கே சில லெசன் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம செஞ்சிட்ருக்க சில விஷயங்கள் தப்பு, இல்லை இது சரி, இதை நீ மாற்றிக்கணும், இதை முற்றிலுமாக தவிர்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசானாக இருந்து அந்த குரு பகவான் நம்மளுக்கு ஒரு சரியான வழி காட்டுவார். அதுதான் ஒரு குரு பேச்சும் நம்மளுக்கு நடக்கும். அது ராசியின் அடிப்படையில் இவங்களுக்கு இப்படி சதவிகிதத்தில் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி. ஸோ அப்படி இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் குரு பகவான் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாருன்றதை நம்ம டேரோ கார்ட் ரீடிங்ஸில் பார்க்கலாம். மீன ராசிக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்க போகுது? ஸோ மீன ராசியில் இருக்கவங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் பார்க்கும்போது கண்டிப்பாக ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகும், சூடு வச்ச மாதிரி போகும். இப்போ தான் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து போக ஆரம்பிக்கும். அப்படியே படுத்து கிடந்த தொழிலாக கூட இப்போ அப்படியே சூடு பிடிச்சி டக்கு டக்குன்னு போக ஆரம்பிக்கும். இவங்களும் அதுக்கு ஈடு கொடுத்து போக ஆரம்பிப்பாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்ல எஃபர்ட் போடுவாங்க. பெஸ்ட்டாக இருக்குது, ஆனால் அதை விட இன்னும் பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படியான ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ வேலை தொழில் சார்ந்தது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாகவும் ரொம்ப ஸ்பீடாகவும் அவங்களுக்கு அழகாக போக ஆரம்பிக்கும். இவங்க வாழ்க்கையில் பண வரவு எப்படி இருக்க போகுது? ஸோ மீன ராசி இவங்களுக்கான பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களோட உணர்வுகளால் தான் இமோஷன்ஸால தான் பொருளாதாரம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இமோஷன்ஸை கட்டுப்படுத்த முடியாமல் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அங்கே ஒரு பொருள் பார்க்குறாங்கன்னா கையில் ஒரு 10,000 தான் இருக்கும், பொருள் 9,000 இருக்குன்னா பரவாயில்ல வாங்கலாம், ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு கார் வாங்க போகிறாங்க, 5 லட்சத்துக்கு பார்க்க போயிட்டு 10 லட்சம் கார் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல இஎம்ஐ போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதனால அவங்களோட ஆசைகளை அடக்காததுனால பொருளாதாரம் சார்ந்து நிறைய அடிகளை வாங்கியிருப்பாங்க, சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியில் அவங்க புரிஞ்சுப்பாங்க, நம்மளோட ஆசைகளாக தான் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம், பொருளாதார சிக்கல்ல இருக்கிறோம். அப்போ அந்த ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணலாம், உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணலாம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சரி பண்ண ஆரம்பிக்கலான்ற மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. இவங்க வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப் எப்படி மேடம் இருக்கும்? ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்ற போது டெலிபதிக்கலி கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த அன்பே அறிவுரை படம் பார்த்துருந்தீங்கன்னா எஸ்டி சூர்யா சார்து பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க, 2 சோலும் கனெக்ட் பண்ணும். அப்படியான விஷயங்கள் தான் இவங்க லவ் லைஃப்ல நடக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா ஈவன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா பட் 2 பேரும் டெலிபதிக்கலி கனெக்டடா இருப்பாங்க, பேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து அப்போது அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் ஹீல் ஆக ஆரம்பிக்கும், ரீகன்சிலேஷனுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ பிரேக்கப்பில் ஒரு மாதிரி பிரச்சனையில் மனக்கசப்பில் இருக்கிறவங்களுக்கு, ஸோ அதெல்லாம் இல்லை நான் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு இணை எப்படி இருக்கணும், அந்த துணை எப்படி இருக்கணும், தன்னுடைய ஃபியூச்சர் பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வரக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். ஆனால் இந்த ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஹெல்த் எப்படி மேடம் இருக்கும்போது? ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் ரீதியாக பார்க்கும்போது ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நான் இப்போ நல்லா இருக்கேன், நான் வந்து எனக்கு ஃபுட் கண்ட்ரோல் இல்லை, எனக்கு ஹெல்த் ரீதியாக நான் எந்த விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணலை அப்படின்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தால் ஸோ கண்டிப்பாக அது பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நோய் எதுனா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேடம் இந்த மீனராசியுடைய பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அவங்க இந்த குரு பயிற்சியில் எப்பேற்பட்ட மாற்றத்தெல்லாம் நிகழ்த்த போகிறாங்க? ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது
தன்னுடைய மனக்குமுறல்களை வெளிக்கொண்டு வர விதமா இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. ஓகே. நிறைய சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ரிவீல் ஆகும். அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு மாயையில இருந்திருப்பாங்க. அது எல்லாமே வந்து ரிவீல் ஆக போகுது. தன்னுடைய மனசு சொல்றத வந்து என்னன்றத கரெக்டா புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம மனசு மட்டும்தான், நம்மளோட மனசாட்சி மட்டும்தான் நம்மளுக்கு சரியான ஒரு உண்மையான நண்பன் அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஏதாவது சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணாலும் அதை சரியான நேரத்துல சரியான பர்சன் கிட்ட கட்டாயமா இருக்கிற அவசரத்துல அதை கரெக்டா சொல்றதுக்கான ஒரு பிரார்த்தமும் உங்களுக்கு வந்து ஏற்படும். மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு, மறைக்கிறேன்னு. ஸோ அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சூழலும் பெண்களுக்கு உருவாகும். இந்த குரு பயிற்சியில மீன ராசி எப்பேற்பட்ட பரிகாரங்களை பண்ணணும்? பரிகாரம், பிராக்டிக்கல் பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மனசுக்கு பிடிச்சதை செய்யணும். எதை செஞ்சாலும் மனசுக்கு பிடிச்சு செய்யணும். இப்போ மனசுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை செய்யவே வேண்டாம். கடமைக்குன்னு செய்ய வேண்டாம். ஒருத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக செய்ய வேண்டாம். இது பிராக்டிக்கலான பரிகாரம்ன்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுல வரும். மனசுக்கு பிடிச்சு செய்யணும், பிடிக்காததை செய்யக்கூடாது. இது 2 விஷயத்த ஸ்ட்ராங்கா இவங்க ஃபாலோ பண்ணாலே போதும். அது அவங்களுக்கு நல்ல நல்ல பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ராசிகள் எப்படிலாம் இருக்க போகுது, கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னென்னலாம் பண்ணணுன்றதை பேசிடுவீங்க. பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒரு ராசிக்கு தனியாக இப்போ ஏற்பட்ட பலன்கள் அப்படின்றது இருக்குது. ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை பொதுவாக இதெல்லாம் பண்ணாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ரெகுலராக பண்ணணும்? பொதுவாக பெயர்ச்சி பலன்கள், ராசி பலன்கள் அப்படின்லாம் இல்லாமல் பொதுவாக எல்லா மனுஷங்களும் சில விஷயங்களை செய்யணும். அதில் மெயின் வந்து டைம் கீப் அப் பண்ணுறது, இந்த பங்க்சுவாலிட்டி, அது அப்புறம் வந்து சுத்தம், தன்னுடைய உடல் சுத்தமாக இருக்கட்டும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சுத்தமாக இருக்கட்டும். ஸோ சுத்தம் சோறு போடும்னுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படின்னு வந்து கிளியராக இருக்கிறோமோ, நம்ம மனசு சுத்தமாக இருக்குதோ அதுபடி தான் நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டாக போயிட்டுருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மொபைலோடைய அந்த டேட்டாஸோட கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஸோ நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அது சில பேர் அப்படியே வச்சிருவாங்க. அது என்ன ஆகும், அந்த ரேம் வீக் ஆயிட்டு அந்த மொபைலே மாத்துற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீமா போகும்போது அந்த ரேமே வீக் ஆயிட்டு போனே நம்ம மாத்துற மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு காரணம் எங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வருது? நம்ம வந்து டேட்டாஸை கிளியர் பண்ணாம இருக்கிற சோம்பேறித்தனம். அப்போ அந்த மாதிரி மொபைலுக்கே அப்படின்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய டேட்டாஸை நம்ம கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அது மைண்ட் ரீதியான ஏதாவது சில எண்ணங்களா இருக்கட்டும், பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகளா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய உடல் கழிவு, மனக்கழிவுன்றது நம்மளோட எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள். இது 2மே வந்து எப்பவுமே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைம் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு வராங்களோ அவங்களால எதையும் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழல்லேருந்தும் அவங்களால கடந்து வர முடியும். அது அப்போ எல்லா ராசியில இருக்கக்கூடிய மனிதர்களும் அதை ஃபாலோ பண்ணா நீ கேட்குற மாதிரி எப்பவுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். மேடம், அதை தாண்டி எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பரிகாரமாக இருந்தால் எங்களோட லைஃப் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், இந்த பரிகாரங்கள்லாம் ரெகுலராக செஞ்சால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம சைடு எப்பவுமே பரிகாரங்கள் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் தான் நம்ம வந்து பார்ப்போம். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரீதியாக, அதாவது கோவிலுக்கு போகணும், இந்த பூஜை செய்யணும், அந்த பரிகாரம், அப்படியான பரிகாரம் நம்ம கிட்ட வராது. ப்ராக்டிக்கலான பரிகாரம்ன்ற போது மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே நம்மளால எதையும் சாதிக்க முடியும், பணத்தை கூட ஈர்க்க முடியும். மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மெயினான விஷயமே நம்மளோட மன நிம்மதி தான். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு மனசு நிம்மதி என்னன்னா அந்த தொழில் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அவங்களுடைய அந்த ஒரு செல்வ வளம் கண்டிப்பா டவுன்ல தான் போயிட்டு இருக்கோம். இது மனசு நம்மளுக்கு நிம்மதியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவா இருக்குன்னா ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய மனிதன் கூட ஒரு விஸ்வரூப வெற்றி எடுத்து ஒரு கோபுரத்துக்கு உச்சியில கூட போவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். அப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசை கிளியரா அமைதியா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை மேற்கொண்டாலே அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். மன அமைதி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஒரு விதத்துல மன அமைதி கிடைக்கும். அதை நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணாத வகையில பாசிட்டிவா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கான நிம்மதி, நம்மளுக்கான செல்வ வளம் எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேடம், இவ்வளவு தூரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசணும். நேரில் நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ இந்த குரு பயிற்சினாலே நம்மளுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத எல்லாரும் நம்பிக்கையா இருக்கும். அதுவும் குரு பகவான்றது வந்து மஞ்சள் நிறத்தோட கனெக்டான ஒரு தெய்வம்.
ஸோ அப்போ அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை போட்டுட்டு கூட கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். போக முடியாதவங்களும் வீட்டில் இருந்து குரு பகவான் நினச்சி ஒரு தியானம் வந்து மேற்கொள்ளலாம். இதை அவங்க செய்யலாம். அதே மாதிரி இங்கே கமெண்ட் செக்ஷனில் கூட நன்றி குரு பகவான் அப்படின்னு டைப் பண்ணலாம். மஞ்சள் நிற நாயகனே நன்றி அப்படின்னு டைப் பண்ணி அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவிடும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்கள் மூலியமா அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானுடைய அருள் கிடைச்சி அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடய நான் சொல்றேன். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும் மேடம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.